நீங்க ஈஸியா ஐடி வச்சிருக்கீங்களா? உங்களுக்காக தான் அந்த வீடியோ, ஓகேவா? பட் என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுல வரைக்கும் அதுல என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கு, அது எப்படி அப்ளை பண்றது தெரியாம நான் எங்கேயாவது கோச்சிங் சென்டர் போலாம் அந்த மாதிரி என்ன யோசிச்சிருக்கீங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே, ஓகேவா? வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பட் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% கரெக்டா புரியும், ஓகேவா? என்ன விஷயம் புரியும் அப்படின்றத கேட்டீங்கன்னா, நீங்க இது வரைக்குமே வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஐடி வாங்கி வச்சிருக்கேன், பட் அதை லாகின் பண்ணி எப்படி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றது, அந்த சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்கு, அதை எடுக்க என்னென்னலாம் யாராருக்கெல்லாம் எலிஜிபிள், அந்த மாதிரி நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி எங்கேயுமே இது பண்ணல, இது வரைக்கும் கோச்சிங் சென்டரும் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோச்சிங் சென்டர் இந்த ஐடி கொடுத்தவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? பட் அவங்களே டிஎன்இஜிலே இருந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்குமே எந்த கோர்ஸுமே இன்னும் கான்டெக்ட் பண்ணல, ஓகேவா? அதுக்காக தான் நான் ஒரு ஃப்ரீ காஸ்டா வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஒரு கோர்ஸா மேக் பண்ணிருக்கேன், ஓகேவா? உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் வச்சு எப்படி லாகின் பண்றதுன்றது, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கேன் நம்பர் வந்து எப்படி கிரியேட் பண்றது, ஓகேவா? ஒருத்தருக்கு கேன் நம்பர் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது, கேன் நம்பர் வச்சு எப்படி அப்ளை பண்றதை சொல்லியிருப்பேன். நீங்க அதுக்குள்ள சர்வீஸ் இல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சங்கல, அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் எத்தனை சர்டிஃபிகேட் இருக்கு அப்படிங்கன்னா 32 சர்டிஃபிகேட் இருக்கு, ஓகேவா? அந்த 32 சர்டிஃபிகேட் எப்படி நம்ம அப்ளை பண்றது, யாராருக்கெல்லாம் எலிஜிபிள், யாராருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அந்த டாக்குமெண்ட் எப்படி நம்ம ஸ்கேன் பண்றது, அதை எப்படி நம்ம எடிட் பண்றது, அதை எப்படி நம்ம அப்லோட் பண்றது, ஓகேவா? அதை பத்தி தான் நான் ஃபுல்லா சொல்ல போறேன், சரிங்களா? என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுதுன்னா ஒரு சர்டிஃபிகேட் சொல்றேன், அது என்னென்ன பர்பஸ்ன்றது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட், ஓகேவா? அந்த ஜாதி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றதை நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது நேட்டிவ் சர்டிஃபிகேட். நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்படின்னா இருப்பிட சான்றிதழ். அந்த இருப்பிட சான்றிதழ் வந்து எப்படி அப்ளை பண்றது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட்னா வருமான சான்றிதழ், உங்களுக்கு குடும்பத்தோட வருமானம் எவ்வளவுன்றதை கணக்கு எடுப்பாங்க, அதுக்கு அப்ளை பண்ற சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்றது சொல்லியிருப்பேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னா முதல் பட்டதாரி, குடும்பத்துல வந்து முதல் பட்டதாரி யார் அவங்க டிகிரி பண்றாங்களோ அவங்க முதல் பட்டதாரி சொல்லுவாங்க, அவங்க வந்து எப்படி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்றது அப்படின்றத நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது ஆதரவற்ற பெண் சான்றிதழ் சொல்லுவோம், அது வந்து எப்படி அப்ளை பண்றது நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட். அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட் என்ன கேட்டா விவசாய வருமான சான்றிதழ், ஓகே? அந்த விவசாய வருமான சான்றிதழ் வந்து எப்படி அப்ளை பண்றது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா குடும்ப இடப்பெயர்ப்பு சான்றிதழ், ஓகேவா? குடும்ப இடப்பெயர்ப்பு சான்றிதழ்னா ஒரு இடத்துல இருந்து நீங்க வேற பிறந்தது ஒரு ஊரா இருக்கும், அங்க இருந்து நீங்க வேற ஒரு ஜாப் விஷயமா வந்து ஒர்க் விஷயமா போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி அப்ளை பண்றது நான் சொல்லியிருப்பேன். அடுத்து பாருங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், ஓகே? அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா வேலை இல்லை என்பதற்கான சான்றிதழ், ஓகே? வேலை இல்லாம படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவோம், அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது விடோ சர்டிஃபிகேட். விடோ சர்டிஃபிகேட் அப்படின்னா விதவை சான்றிதழ், ஓகே? கணவன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விடோ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவோம், அந்த விடோ சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றது நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னன்ற சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் ஃபார் த லெஸ் எஜுகேஷனல் ரெக்கார்ட் டு யூ டிசர்வ்ஸ் அப்படின்னா பேரழிவின் காரணமாக சேதமடைஞ்ச சர்டிஃபிகேட் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றது, உங்களோட மார்க் ஷீட்டோ இல்லை ஏதோ வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிச்சுன்னா அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்கி, இந்த சுனாமி மூலியமா வந்து சேதம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அதுல வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறது, அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றதை நான் பத்தி சொல்லியிருப்போம், ஓகேவா? அடுத்தது இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட். இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னா கலப்பு திருமண சான்றிதழ், ஓகே? கலப்பு திருமணம் நீங்க கேஸ்ட் விட்டு கேஸ்ட் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம், அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ண நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது லீகல் ஹையர் சர்டிஃபிகேட். லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்னா வாரிசு சான்றிதழ், ஓகேவா? ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எத்தனை பேர் வாரிசு இருக்கான்றத அதை அப்ளை பண்ணுவோம், ஓகேவா? அந்த வாரிசு சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணி நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னா ஓபிசின்னு சொல்லுவோம், ஓகே? ஓபிசி எதுக்காக யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரல் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ற ஜாபுக்கு அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். நீங்க உங்களோட ஜாதி சர்டிஃபிகேட் கிடையாது, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், ஓகே? அந்த வேலைக்கெல்லாம் அதை எப்படி நாம அப்ளை பண்றது நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது ரெசிடென்ட் சர்டிஃபிகேட். ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா ரெசிடென்ட்ஸ்னா உங்களுடைய குடியிருப்பு சான்றிதழ், ஓகே? குடியிருப்பு சான்றிதழ் வந்து எப்படி அப்ளை பண்றதை நான் சொல்லியிருப்பேன். அடுத்தது ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர் சர்டிஃபிகேட் அப்படின்னா சிறு குறு விவசாய சான்றிதழ், ஓகே? சிறு குறு விவசாய சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணி நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது சால்வென்ட் சர்டிஃபிகேட். சால்வென்ட் சர்டிஃபிகேட்னா கடன் உதவி சான்றிதழ், ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது நோ மேல் சைல்ட் சர்டிஃபிகேட். நோ மேல் சைல்ட் சர்டிஃபிகேட்னா ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்றிதழ், ஓகேவா? பெண் குழந்தை மட்டும் தான் பிறந்திருக்கும், உங்களுக்கு ஆண் குழந்தையே பிறக்கல, ஆண் வாரிசே பிறக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம், அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி நான் சொல்லியிருப்பேன். அடுத்து அன்மேரிட் சர்டிஃபிகேட். அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்படின்னா திருமணம் ஆகவில்லை என்பதற்கான சான்றிதழ், ஓகேவா? திருமணம் ஆகவில்லை என்பதற்கான சான்றிதழ் வந்து எப்படி அப்ளை பண்றது அதை பத்தி நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அசெட்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டெண்டர்ல வந்து நம்ம போய் கலந்துக்கணும் அப்படின்னா இந்த இது வந்து இது பண்ணுவோம், ஓகே? இந்த சொத்து மதிப்பீட பத்தி சொல்லுவாங்க, அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்து பாத்தீங்கன்னா இஸ் இந்த ஜாயிண்ட் ரிலிஜியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? இது வந்து ஒரு கம்யூனிட்டி, ஓகேவா? இந்த கேஸ்ட் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றது, அது யாருக்கு அந்த கேஸ்ட் வந்து எலிஜிபிள் அப்படின்றதே நான் பத்தி தெளிவா சொல்லியிருப்பேன். டிசர்வ் த விடோ சர்டிஃபிகேட். டிசர்வ்னா ஆதரவற்ற
விடோன்னு சொல்லுவோம், அது என்ன சொல்லுவாங்க. ஓகே, அது எப்படி அப்ளை பண்ணுது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். ஓகேவா, அந்த ஓஏபின்னு சொல்லுவோம்ல, அந்த ஓஏபி வந்து எப்படி அப்ளை பண்றத பத்தி நான் தெளிவா சொல்லியிருப்பேன். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா டிசர்வ் த உமன் பென்ஷன் ஸ்கீம். ஓகேவா, டிசர்வ் த உமன் பென்ஷன் ஸ்கீம்னா ஆதரவற்றவங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்ணுவோம், அது எப்படி அப்ளை பண்றத நான் பத்தி தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது டிசர்வ் த உமன் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம், DDWPS அப்படின்னா ஆதரவற்றோர் விடப்பட்டோர்னு சொல்லுவாங்க. விடப்பட்டோருக்கான பென்ஷன் ஸ்கீம் வந்து எப்படி அப்ளை பண்ணி நான் சொல்லியிருப்பேன். அடுத்து அன்மேரிட் உமன் பென்ஷன் ஸ்கீம். அன்மேரிட்னா கல்யாணமே ஆகாதவங்க, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாமலே ஒரு ஏஜ் வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி பென்ஷன் ஸ்கீம் அப்ளை பண்றது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது சீஃப் மினிஸ்டர் உழவன் பாதுகாப்பு திட்டம். ஓகேவா, CMUPT அப்படின்னு சொல்லுவோம். அது உழவர் பாதுகாப்பு அட்டை வச்சு எப்படி நம்ம பென்ஷன் ஸ்கீம் வாங்குறது, அதை எப்படி அப்ளை பண்ணது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். டிசர்வ் த அடல்ட் பென்ஷன் அப்படின்னா ஊனமுற்றோர். ஓகே, ஊனமுற்றோர் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் எப்படி வந்து வாங்குறது, அதை எப்படி அப்ளை பண்றது நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது லைசன்ஸ் அண்டர் பவுண்ட் புரோக்கர். லைசன்ஸ் அண்டர் பவுண்ட் புரோக்கர்னா நகை அடகு கடை தரகாரன்னு சொல்லுவோம். ஓகேவா, அடகு கடை வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் ஆகணும். அந்த லைசன்ஸ் எப்படி புதுசா அப்ளை பண்றது, அதை எப்படி ரெனியூ பண்றது, அதை பத்தி நான் தெளிவா சொல்லியிருப்பேன். மணி லெட்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னா மணி லெட்டர் சர்டிஃபிகேட் சொல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபைனான்ஸ் விட போறீங்க. ஓகேவா, ஒரு கடை வச்சு ஃபைனான்ஸ் மாதிரி விட போறீங்க அப்படின்றீங்கன்னா ஃபண்ட் வந்து கொடுக்க போறீங்க, அந்த மாதிரி விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணோம். அதை எப்படி ரெனியூல் பண்றது, ஆல்ரெடி வச்சிருந்தா பட் புதுசு எப்படி அப்ளை பண்றது, அதை பத்தி நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது டெம்பரரி ஆஃப் கிராக்கர் லைசன்ஸ்னா தற்காலிகமான படாசு கடை. ஓகேவா, படாசு உரிமைன்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா நீங்க ஒரு படாசு வந்து தீபாவளி சீசன் மட்டும் வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டெம்பரரி யூஸ் பண்ணும். அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ற விஷயத்தை நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அடுத்தது பாருங்க, இன்சூரன்ஸ் ஆஃப் த பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ் அப்படின்னா ஒரு பில்டிங் நீங்க கட்ட போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா டாக்குமெண்ட் சொல்லி இது பண்ணி மேப் போட்டு கொடுத்து இது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகே, பட் பெரிய அபார்ட்மெண்ட் இது பண்ண போறோம், இல்ல ஸ்டோர் ரூம் கட்ட போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பில்டிங் லைசன்ஸ் சொல்லி வாங்குவோம். அந்த லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்றதுன்றத தெளிவா சொல்லியிருப்பேன். ஓகேவா, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். இதுக்கான வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் பிங் பண்ணி வைக்கிறேன். பட் நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்ல மொத்த வீடியோ இருக்கும். அந்த 32 வீடியோவும் நீங்க அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, பட் நீங்க இதுல என்ன யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் நான் இன்னும் வேற ஏதாவது கோர்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஃப்ரீயா நான் வந்து எடுக்க முடியும். ஓகேவா, இவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, பட் என்ன மாதிரி வேற என்ன கண்டென்ட் பத்தி ஃபுல்லா தெரியணும் அப்படின்னு அந்த சர்வீஸ் பத்தி நான் போடுறேன். ஓகேவா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து இசேவையில பத்தின எல்லா சர்டிஃபிகேட் பத்தியும் A to Z வந்து கண்டிப்பா தெளிவா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன். ஓகேவா, பட் அதை பத்தி தான் இது, அதுக்காக தான் நம்ம சேனலும் ஆரம்பிச்சது. பட் ஏன்னா ட்ரைனிங் எங்கேயும் போய் காஸ்ட் கொடுத்து பே பண்ணி பரவாயில்ல எதுவும் சோர்ஸ் இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையன்றத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பை.